ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக ஒரு கஸ்டமர் கால் பண்ணி சிசிடிவி சர்வீஸ் பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி அவங்க 10 கேமரா போட்டிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதில் 6 கேமரா தான் ஒர்க் ஆகுது, 4 கேமரா ஒர்க் ஆகலை. ஸோ இதுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டுன்றதை பார்த்து அட்டென்ட் பண்ணி கொடுங்கன்னாங்க. நம்மளும் சைட்டை விசிட் பண்ணி செக் பண்ணி பார்த்ததில் கேபிள்ஸ் தான் போயிடுச்சு. 3 கேமராவுமே லாங்கு தான். அந்த 3 கேமராவோட கேபிளுமே சுத்தமாக போயிடுச்சு. கேட் 6 கேபிள் தான் போட்டிருந்தாங்க. லோ குவாலிட்டினால ஃபுல்லாகவே வந்து உளுத்து போயிடுச்சு. ஸோ அந்த ஒயரை எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 3+1 ஒயரில் தனித்தனியாக கேபிள்ஸ் போட்டு கொடுத்துட்டோம். அவுட்டோர் கேபிள் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இதில் பைப் வந்து அடியில் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இரும்பு பைப் போட்டு அதுக்குள்ளே பைப் போட்டிருந்தேன். ஏன்னா லாரி வரது போகிறனால தான் வந்து பைப் அதில் டேமேஜ் ஆச்சு. ஃபுல்லாகவே தண்ணி போய் பாக்ஸில் எந்த நிலமையில இருப்பாங்க. ஸோ எல்லா பாக்ஸையும் கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு அவுட்டோர் பாக்ஸ் போட்டு தண்ணி உள்ளே இறங்காத அளவுக்கு நீட்டாக வந்து பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ எல்லாமே அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக கிளியர் பண்ணி எல்லா கேமராவும் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து டிவிஆர் எல்லாமே கீழே வைக்கிற சொன்னாங்க. ஸோ கீழே வச்சு எல்லாமே செட்டப் பண்ணி மொபைல்லேயும் வர மாதிரி செஞ்சு கொடுத்தோம். அவுட்புட் பாருங்கள். உங்களுக்கு சிசிடிவி நியூ இன்ஸ்டாலேஷன் சர்வீஸ் வேணால் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.